வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்திய சிறு வர்த்தகர்களின் 20 நிறுவனங்களுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவி பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இந்திய சிறு வணிகர்களுக்கு உதவும் நோக்கில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சின் கீழ் உள்ள SME கார்ப் மலேசியா மூலமாக இந்திய சிறு வர்த்தகர்களின் 20 நிறுவனங்களுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவி இன்று பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இந்திய சிறு வணிகர்களுக்கு உதவுவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஐபேப் திட்டத்தின் வாயிலாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் இந்திய சிறு வணிகர்களின் 20 நிறுவனங்களுக்கு இந்த 1.5 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை பகிர்ந்து அளித்தார். ஐபேப் திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட மொத்தம் 6 மில்லியன் ரிங்கிட்டில் முதல் கட்டமாக 1.5 மில்லியன் ரிங்கிட் 20 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 4.5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு 50க்கும் மேற்பட்ட இந்திய சிறு வணிகர்களுக்கு அவர்களின் வணிகத்தன்மைக்கு ஏற்ப அங்கீகரிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. சம்பந்தப்பட்டவர்களுக்கு விரைவில் கட்டம் கட்டமாக அந்த நிதி உதவி பகிர்ந்து அளிக்கப்படும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இந்திய சிறு வணிகர்களின் மேம்பாட்டுக்காக ஐபேப் திட்டத்தின் வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நிதி உதவி திட்டத்தில் முதல் கட்டமாக 20 வணிகர்களுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை இன்று பகிர்ந்து அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ ரமணன் இதனை தெரிவித்தார். 1.5 மில்லியன் நம்மளுக்கு கொடுத்தாச்சு 20 கம்பெனிக்கு. இன்னும் ஒரு 50 கம்பெனி மேலே நம்ம இன்னும் மிச்சம் 4.5 மில்லியன் இருக்குது. அந்த 4.5 மில்லியன் நம்மள இந்த வர நாள் இருக்குது. நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் நம்மளை அலோகேட் பண்ணிட்டோம். யார் எவ்வளோ கிடைக்கிறதுக்கோ எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த பேப்பர் ஒர்க் மட்டும் நம்ம செய்கிறோம். இந்த ஐபேப் நிதி உதவி திட்டம் சிறு வணிகர்களுக்கு கூடியபட்சம் 1 லட்சம் வெள்ளி வரையில் நிதி உதவி வழங்க வகை செய்கிறது என்பதையும் டத்தோஸ்ரீ ரமணன் சுட்டிக்காட்டினார். அப்ளை பண்ணி ஒரு 2 வீக்ஸ் சொன்ன மாரி ஒரு 14 டேஸ்லேயே எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ரிப்ளை பண்ணி சொன்னாங்க உங்களோட சப்மிஷன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 20,000 அப்படின்னு. ஸோ சொன்ன மாரி எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாம் லைசன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ 14 டேஸ் சொன்ன மாரி 14 டேஸில் எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. முதல்ல இந்த SME கார்ப்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதோட ஸ்பெஷலி டத்து ரமணன் அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியே நிறைய பேருக்கு இருக்குதுன்னு தெரியாது. எங்களோட கம்பெனிக்கு கேஎல்ஏ கன்சல்டன்சி எங்களோட ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனுக்கு கிராண்ட் அப்ரூவ் பண்ணி இப்போ அது அடுத்த கட்ட நிலைக்கு நாங்கள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கசிட நாட்டில் வந்திருக்கோம். ஓகே, நாங்கள் இந்த ஐபாப் டிக்டாக்கில் பார்த்து தான் அப்ளை பண்ணது. 7ஆம் தேதி அப்ளை பண்ணோம். ஒரு 2 வாரத்தில் எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. வேலையில் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா பொதுமக்கள் நிறைய இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் தான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி இந்த துறையில் என்னென்ன கிடைக்குது கிராண்ட் கிடைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இந்திய சிறு வணிகர்கள் தங்களின் தொழில்திறன் ஆற்றலையும் அடைவு நிலையையும் விரிவுபடுத்திக் கொண்டு தாங்கள் சார்ந்த சிறு தொழிலில் முன்னேறுவதற்கு அவர்களின் தொழிலுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய உபகரணங்களை வாங்கிக் கொள்வதற்கு ஐபேப் நிதி உதவி திட்டத்தின் வாயிலாக தமது அமைச்சு உதவிக்கரம் நீட்டி வருவதாக டத்தோஸ்ரீ ரமணன் தெளிவுபடுத்தினார். 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சுஸ்மாவின் 11 ஆடவர்களை பினாங்கு போலீசார் கைது செய்துள்ளனர். அதிகரித்து வரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் அந்த 11 ஆடவர்களும் சுஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ முகமது ஆல்வி ஜைனால் தெரிவித்தார். பினாங்கு மாநிலம் முழுவதும் நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் தொடங்கப்பட்ட ஓப் சந்தாஸ் முத்தியாரா எனும் சோதனை நடவடிக்கையின் மூலம் இந்த 11 பேரும் வளைத்து பிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் உளவு தகவல் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்த 11 ஆடவர்களும் 28 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவர் என்று டத்தோ முகமது அல்வி தெரிவித்தார். வயோதிகர் ஒருவர் பினாங்கு தஞ்சோங் பூங்காவில் உள்ள ஒரு ஹோட்டலின் 21வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மாண்டதாக திமூர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். கடந்த நவம்பர் 23ஆம் தேதி நிகழ்ந்த இச்சம்பவத்தில் உயிரிழந்த முதியவர் வாழ்க்கை வறுமையில் முடிந்த நிலையில் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய துர்பாக்கியத்திற்கு தாம் ஆளாகியிருப்பதாக கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை அந்த ஹோட்டலில் விட்டுச் சென்றுள்ளதாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டார்.
அதேவேளையில் அந்த முதியவர் பத்துஃபெரங்கியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருந்து கீழே விழுந்து மரணமுற்றதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் தகவலை அப்துல் ரசாக் மறுத்துள்ளார். ஜோகூர் மாநிலத்தைப் போல வாரத்திற்கு 4.5 நாள் வேலைமுறை திட்டத்தை பேரா மாநில அரசு பரிசீலிக்க இயலாது என்று அதன் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சரானி முகமது தெரிவித்துள்ளார். வாரத்திற்கு 4.5 நாள் வேலை முறையை பரிசீலிப்பதாக இருந்தாலும் கூட அதனை மிக கவனமாக ஆராய வேண்டிய அவசியம் இருப்பதாக மந்திரி பசார் விளக்கினார். காரணம், இதில் முழுக்க முழுக்க மாநிலத்தின் உற்பத்தி திறன் சம்பந்தப்பட்டிருப்பதால் இதனை அவசரப்பட்டு பரிசீலிக்க இயலாது என்று டத்தோஸ்ரீ சரானி விளக்கினார். சிங்கப்பூரிலிருந்து 15 வயது பெண்ணை அழைத்துக் கொண்டு குவாந்தானுக்கு தப்பிவிட்ட சீன நாட்டைச் சேர்ந்த ஆடவர் ஒருவரை ஜோகூர் போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் அந்த இளம்பெண்ணையும் போலீசார் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் என்று ஜோகூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். சிங்கப்பூரில் கல்வி பயிலும் தனது 15 வயது மகள் கடந்த திங்கட்கிழமை பள்ளிக்கு வரவில்லை என்று ஒரு சீன பிரஜையான அப்பெண்ணின் 48 வயது தந்தை செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட துரித தேடுதல் நடவடிக்கையில் 22 வயதுடைய அந்த சீன நாட்டு ஆடவர் குவாந்தானில் கைது செய்யப்பட்டதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட சீன பிரஜை அந்த 15 வயது பெண்ணுடன் சிங்கப்பூர் வுட்லண்ட் சோதனை சாவடி வழியாக மலேசியாவிற்குள் நுழைந்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக டத்தோ குமார் விளக்கினார். தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள தேச நிந்தனை குற்றச்சாட்டு வழக்கை கிளாந்தான் கோமுசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்திலிருந்து கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு கோத்தபாரு உயர் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. அண்மையில் நடைபெற்ற கிளாந்தான் நொங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது நிந்தனைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதாக முஹிடினுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தேச நிந்தனை குற்றச்சாட்டு வழக்கை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு அனுமதி அளிப்பதாக நீதிபதி டத்தோ அஸ்மி அப்துல்லா தமது தீர்ப்பில் கூறினார். சிக்கலான சட்ட அம்சங்கள் விசாரணையின் போது எழக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் எதிர்பாராத சவால்கள் காத்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக 1948ஆம் ஆண்டு தேச நிந்தனை சட்டத்தின் சில பிரிவுகளில் காணப்படும் அரசியலமைப்பு விவகாரங்களுக்கு தெளிவு காண வேண்டியிருப்பதாக முஹிடின் தனது விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் மாநகரில் இன்று மாலையில் பெய்த கனத்த மழையில் பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு பாதசாரிகளும் வாகனமோட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். மாலை 6:30 மணிக்கு பெய்ய தொடங்கிய கடும் மழை சில மணி நேரம் நீடித்த போதிலும் கோலாலம்பூர் மாநகரின் பிரதான சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டோடியதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த படங்களில் தெரியவந்துள்ளது. இதில் ஜலான் குச்சிங்கிலிருந்து சிகாம்பூட்டிற்கு செல்லும் பிரதான சாலையில் முழங்கால் வரையில் வெள்ளம் கரை புரண்டோடியதால் பலர் பெரும் பரிதவிப்புக்கு ஆளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரம்பான் தாமான் துவான்கு ஜாஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாமலையார் பாதம் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான திருக்குட நன்னீராட்டு விழா மற்றும் ஆலய வருடாபிஷேக பெருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 6 மணிக்கு சிறப்பு பூஜைகள் தொடங்கிய வேளையில் 9:15 மணியளவில் நாட்டியாஞ்சலியுடன் திருக்குடங்கள் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு சரியாக காலை 10:04 மணிக்கு அண்ணாமலையார் பாதம் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. நாதஸ்வர மேளதாள இசையுடன் ஆலய நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் பக்தர்களின் விண்ணை பிளக்கும் அரோகரா முழக்கத்துடன் ஆலய முதன்மை குருக்கள் சிவஸ்ரீ புவிதர்ஷன் குருக்கள் தலைமையில் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்ட போது வானில் வலம் வந்த கருடனின் ஆசீர்வதிப்பு பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. முன்னதாக சிறப்பு பூஜை மற்றும் ஹோமங்கள் நடத்தப்பட்டு திருக்குடங்கள் கோவிலை வலம் வந்த நிகழ்வு நடைபெற்றது.
புனித நீர் ஊற்றப்பட்ட பின்னர் அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மகேஸ்வர பூஜை நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மலையடி வாரத்தில் உள்ள ஆதி பெரிய நாயகி அம்பாள் இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மலேசியாவில் திருவண்ணாமலை ஆதி பெரிய நாயகி அம்பாள் வீற்றிருக்கும் முதல் ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் விளங்குகிறது. திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகளின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்படி இக்குடமுழுக்கு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதியில் தீவிரம் அடைந்து வரும் வன்முறையை தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள 32 மலேசியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று விஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது. அந்த 32 மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மலேசிய தூதரகத்தின் வாயிலாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விஸ்மா புத்ரா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த 32 மலேசியர்களும் பாகிஸ்தானில் சீலாஸ் பகுதியிலிருந்து பெர்ஷாம் என்ற இடத்திற்கு இடம் மாறி செல்லும் போது பெரும் பரிதவிப்புக்கு ஆளாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபா மாநிலத்திற்கு புதிய ஆளுநர் பதவியை ஏற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆளுநர் வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் விரைவில் மாமன்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் ஹஜி ஜினூர் தெரிவித்துள்ளார். சபாவின் அடுத்த புதிய ஆளுநராக யாரை நியமிப்பது என்பதை மாமன்னர் முடிவு செய்வார் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது சபா ஆளுநராக பதவி வகித்து வரும் அம்னோவைச் சேர்ந்த முன்னாள் கினபாத்தாங்கான் எம்பியான ஜுஹார் மஹிருடீனின் பதவிக்காலம் இவ்வாண்டு இறுதியில் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.